காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் jQuery யூஸ் பண்ணி எப்படி HTML டேகை புதுசாக கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ கிரியேட் பண்ண டேகை எப்படி HTML இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ஜஸ்ட்டு நம்மளோட இந்த கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ index.html அது கூட லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இப்போ தானே லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால் வேறு ஃபைலுக்கு போகிறதுக்கு பதிலாக ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் இங்கேயே நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் இங்கேயே நம்மளால் jQuery வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கோட் எல்லாமே எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஃபைலே கூட தேவையே இல்லை. ஸோ index.html பாய்லர் பிளேட் சிடிஎன் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும், இல்லைனா jQuery சிடிஎன்னு டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கோட் ரைட் பண்ணுவோம். இப்போ நான் லெட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நியூ டேக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகேவா? ஸோ ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து jQueryயோட சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்படின்ற இதில் வந்து ஓகே, பாடியை செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? BODY பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு டாட் அப்பெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம். ஓகேவா? அப்பெண்ட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு டேக் ஒன்று போடுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு H1 டேக்கே நான் போடுறேன். H1ல் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட H1 டேக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், H1 டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டேகை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தனியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் வே. ஓகேவா? ஸோ டாட் அப்பெண்ட் அப்படின்ற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டேகை போட்டோம் அப்படின்னா, ஸோ பாடி இருக்கு இல்லையா? ஸோ பாடி அப்படின்னா இதுதானே அந்த பாடி. ஸோ இதுதானே அந்த பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக்கில் எண்டிங்கில், ஓகேவா? ஸோ பட்டனுக்கு கீழே எண்டிங்கில் நமக்கு வந்து இந்த ஒரு டேகை வந்து இம்போர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுவே கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடும். ஜஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான், இவ்வளோ தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் அப்பெண்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ப்ரிபெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் இது எடுத்துடுறேன், இல்லைனா இது இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு ப்ரிபெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வேண்டாம், வேணா வேரியபிள் நேம் வச்சுக்குவோம். இல்லை அப்படின்னா எடுத்துடலாம், எடுத்துட்டா கூட பிரச்சனையே இல்லை. ஸோ பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரிபெண்ட். ஓகேவா? ப்ரிபெண்ட் இல்லை, ப்ரிபெண்ட். ஓகேவா? ப்ரிபெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு கோட். ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்ட் பை பை jQuery அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ப்ரிபெண்ட் அப்படின்னும் போது மேலே ஃபர்ஸ்ட்டில் இன்சர்ட், ப்ரீ அப்படின்னாவே முன்னாடி தானே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டில் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பெண்ட் அப்படின்னா எப்பயுமே லாஸ்ட்டாக தான் இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ எந்த டேக்கை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்பெண்ட் ப்ரிபெண்ட் அப்படின்னு போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி டேக் செலக்ட் பண்ணுறேன். பி டேக் ஓகே, பேராகிராஃப் டேக். ஓகேவா? கிளாஸ். ஸோ இந்த இடத்துல பி டேக்கை செலக்ட் பண்ணுறேன். பி டேக்கை செலக்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக டேக் நேமை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பி டேக் அப்படின்றத போட்டேன். டாட் வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிஃபோர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஃபோர் அப்படின்றத கொடுத்து ஸோ இந்த பி டேகுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இந்த பி டேகுக்கு முன்னாடி நான் ஒரு டேகை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? டபுள் கோட்ஸில் பட்டன். ஓகேவா? பட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டுக்கிறேன். ஸோ பட்டன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டேக் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பிஃபோர் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டேக். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேராகிராஃப் டேக். கரெக்டாக? ஸோ பேராகிராஃப் டேக்லேயே முன்னாடி இன்சர்ட் ஆகிருக்கு. நான் இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா, இல்லை முன்னாடி பேஜ் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேராகிராஃப் இருக்குது. அப்புறம் ஓகே இதில் ஓரளவுக்கு ஒழுங்காக தெரியல.
பட் ஆனால் நார்மலாக நம்மளோட HTML கோட் மட்டும் தெரியுது, பேராகிராஃப் தெரியுது, அதுக்கப்புறம் பட்டன் தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, எனிவேஸ். ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் பட்டன் அப்படின்றது பேராகிராஃபுக்கு முன்னாடியே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? பிஃபோர் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியே கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஆஃப்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பிஃபோருக்கு பதிலாக ஆஃப்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபேராவுக்கு ஆஃப்டர், அது இந்த ஃபேராவுக்கு அப்புறம் ஒரு பட்டன் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு அப்புறம் ஒரு பட்டன் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு பட்டனை புதுசாக கிரியேட் பண்ணி இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே லைனில் முடிஞ்சிடும். ஸோ அப்பண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்பண்ட் பிஃபோர் அப்புறம் இதுக்கெலாம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அப்பண்ட் அப்படின்னா ஒரு டேகுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாடி டேக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு பாடி டேக்ல அப்பண்ட் அப்படின்னும் போது இந்த பாடி டேகுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இந்த பாடி டேக்கோட எண்டில், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாடி டேக்கோட எண்டில் அப்பண்ட் ஆயிரும். ஸோ ப்ரிப்பெண்ட் அப்படின்னா இந்த பாடி டேக்குக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல இதுதானே பாடி டேக் ஸ்டார்டிங். ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்பெண்டுக்கும் ப்ரிப்பெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாடி டேக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஃபோர் அப்படின்னா பாடி டேக்குக்கு முன்னாடியே, ஸோ இந்த இடத்துல அப்ளை ஆகும் அந்த கோடு. ஸோ ஆஃப்டர் அப்படின்னா பாடி டேக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த கோடு வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்பெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாடி டேக்கோட எண்டில் அப்ளை ஆகும். ப்ரிப்பெண்ட்னா பாடி டேக்கோட ஃப்ரண்ட்லேயே அப்ளை ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நம்ம எங்கே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாகவே நம்மளோட எந்த டேக் வேணாலையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம்.